இது எங்கள் ட்ரிப்போட 5th டே. டிஸ்னிலேண்டுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு வேறு எதையோ காமிக்கிறீங்களேடான்னு செம்ம கடுப்பில் இருந்தாங்க பசங்க. ஆனால் இன்றைக்கி தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு வழியாக டிஸ்னிலேண்டை அவங்க கண்ணில் காமிச்சாச்சு. ஃபஸ்ட்டு விசிட்டுக்கான பேட்சும் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு தான், அதனால் அதுக்கான பேட்சும் கொடுத்தாங்க. ரெண்டதையும் வாங்கிக்கிட்டு உள்ளார வந்தாச்சு. டிஸ்னிலேண்டுக்கு வந்ததுமே நம்ம வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற செட்டப்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக. யூஎஸில் 2 இடத்துல இருக்குது டிஸ்னி. ஒன்று ஃப்ளாரிடா, இன்னொன்று கலிஃபோர்னியா. ஃப்ளாரிடாவில் இருக்கிறது டிஸ்னி வேர்ல்டு. அது ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒரு 4-5 பார்க்கு கிட்டே இருக்குது. அது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கே ஒரு 4 days ஆகும். கலிஃபோர்னியாவில் 2 இருக்குது. ஒன்று மேஜிக்கல் கிங்டம், இன்னொன்று அட்வென்ச்சர் பார்க்கு. இன்றைக்கி நாங்கள் கவர் பண்ண போகிறது மேஜிக்கல் கிங்டம் மட்டும்தான். அட்வென்ச்சர் பார்க்கு இந்த பசங்களுக்கு செட் ஆகாது. ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரைட்ஸ் இருக்கும். எல்லா ரைட்ஸ்லையுமே டிஸ்னியில் வர மூவிஸ்லாம் எடுத்து ஒரு செட்டப் மாதிரி பண்ணி ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸில் ஃபேண்டசி மூவி ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கவர் பண்ணி லஞ்சை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நீமோ மூவி தான் சப்மரைனில் பார்த்துட்ருக்கோம். டிஸ்னிலேண்டில் என்னோட வீடியோவில் கவர் ஆகிருக்கிறது ஒரு 5% தான். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு தான் இது ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நானும் நிறைய விஷயங்களை வீடியோ எடுக்கல. அவுட்டோரில் இருக்கிறத மட்டும் சில இதை கேப்சர் பண்ணியிருக்கேன். நாங்கள் 1 day பாஸ் தான் எடுத்திருந்தோம். கூடவே ஃபாஸ்ட் பாஸும் எடுத்திருந்தோம். டிஸ்னி 8 o'clock ஓப்பன் ஆகி நைட்டு 12 o'clock தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய டைம் இருக்குது. ஒரு நாளே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இங்கே டிஸ்னியில் ஃபாஸ்ட் பாஸை லைட்னிங் லேன் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. நார்மல் லேனில் போனால் கூட அப்படியே போயிடலாம். இந்த ஃபாஸ்ட் பாஸில் வரும்போது இந்த ஷோ புக் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு என்ன டைமுக்கு புக் ஆகிருக்கு அதெல்லாம் பார்த்து தான் விடுறாங்க. இந்த ஃபாஸ்ட் பாஸில் நம்ம ஒரு ஷோ பார்க்கணுன்னா முன்னாடியே அந்த ஷோவை புக் பண்ணி அது கொடுக்குற அவைலபிள் டைம் ஸ்லாட்ஸில் தான் நம்ம போய் அந்த ஷோ பார்க்கணுமா. அதுக்கு எதுக்குடா நாங்கள் இந்த பாஸை வாங்கினோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. காலையில் கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். இருந்தாலுமே எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. டிஸ்னிலேண்டை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 days தேவை. சும்மா மெயினான ரைட்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் போதும். பசங்க ஃபுல் டே நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா டயர்டாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பிடிச்ச இடம்ன்றதுனால 10 மணி வரைக்கும் அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட் நடந்த பரேட் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் பசங்க கிட்ட தான் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு எனர்ஜி இல்லை. தூங்கி வளைஞ்சிட்டே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஓவராலாக பசங்க டிஸ்னிலேண்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். நாளைக்கு இங்கே போனோன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.